வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு அந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டைட்டில் காமெடி மூலமா வின் பண்ணி அடுத்து ஒரு படம் மூலியமா இப்போ வெளில வந்திருக்காரு. பிக் பாஸ் ராஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் நடித்த படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் அப்படின்றது தான் அவர் நடித்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவ் மிந்தார்த் அவர்கள் டைரக்ஷனில் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் மியூசிக்கில் வெளிவந்த படம் தான் பன் பட்டர் ஜாம். இவர் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பவ்யத்ரிகா வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயின் மெயின் ரோலில் ராஜுக்கு பேரிங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜுவோட ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் தங்கதுரை வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கூட வேறு யார் பார்த்துருக்கீங்கன்னா ஆதியா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜுவோட அப்பா அம்மா கேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா சார்லியும் சரண்யாவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவதர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாவோட அம்மாவாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க கூட வேற யார் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோவாக இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா விஜய் பப்பு அவர்கள். அதுக்கப்புறம் கேமியோ ரோலில் வந்து விக்ராந்த் வந்தது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லவ் அண்டு காமெடி சம்மந்தப்பட்ட ஒரு படம். ட்ரையாங்கிள் லவ்னு கூட சொல்லலாம். ஆடுகளத்தோட ஒரு சீன் கூட இதில் இருக்கிற மாதிரி கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். யாரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் விலகிடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு பொண்ணுங்கிட்டே பேசுறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க அம்மா தான் காரணம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு சரவணன் அப்படின்ற கேரக்டர் உள்ள அவரோட நண்பர் கூட வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே க்ளோஸாக இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் ஆகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினால். ஏன் ஹீரோயினால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷு, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் ஆச்சா இல்லையா அப்படின்றத சூப்பரான ஒரு லவ் கொடுத்து இந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் என்ன இல்லை அப்படின்னு சொல்ல போனால் எல்லாமே இருக்குங்க. இல்லைன்னு சொல்கிற வார்த்தை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லவ் வேணுமா, இந்த படத்தில் லவ் இருக்குது. எமோஷனல் வேணுமா, எமோஷனல் இருக்குது. ரொமான்ஸ் வேணுமா, ரொமான்ஸ் இருக்குது. சாங்ஸ் வேணுமா, சாங்ஸ் இருக்குது. டான்ஸ் மட்டும் கிடையாது. அதை ரிஜெக்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து போகிற பக்கத்தில் இன்னும் பல படங்கள் வரும்போது மேபி டான்ஸ் ஆடுவார். இந்த படத்தில் டான்ஸ் இருக்கான்னு பார்த்தா டான்ஸ் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கேரக்டரில் இருக்கிற சார்லி மெச்சூர்டான அப்பா என்னென்ன பேசுவாரோ அந்த மாதிரியான சூப்பரான ஒரு விஷயத்த சார்லி பண்ணியிருப்பார். செம்ம காமெடியாக இருக்கக்கூடிய அம்மா வந்து சரண்யாவும் தேவதர்ஷினியும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பராக இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பப்பு பெருசாக காமிக்கல. பட் செகண்ட் ஹாஃபில் அவரோட சீன் ஃபுல்லாக தேட்டரில் விழுந்து சிரிக்கலாம். அந்தளவுக்கு செமையான ஒரு ரோலில் வந்து பப்பு பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபைனலாக வந்து எப்படியாப்பட்ட லவ் அப்படின்றத வந்து ஜென் இசட் அப்படின்ற விஷயத்த வந்து புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக வந்து இந்த படம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் சரண்யா கிளைமேக்ஸில் பேசுகிற விஷயம், நீங்களாம் யாரை லவ் பண்ணுறீங்க, யார் கூட இது பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் இருப்பீங்களா, இல்லை 6 மாதத்துலேயே விருப்பப்பட்டதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை பார்க்க போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய யதார்த்தமான பேச்சு வந்து கிளைமேக்ஸில் பயங்கரமாக ஷூட் ஆகிருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 8 மதிப்பெண்கள். தேட்டரில் இப்போயே ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 கோடிக்கு மேலே அமௌண்ட் வந்து கலெக்ஷன் அள்ளி இருக்குது இந்த படம். ஸோ பட்ஜெட் எவ்வளோன்னு தேடினா பட்ஜெட் பற்றி டீட்டெயில் கிடைக்கல. பட் கலெக்ஷன் டீட்டெயில் வந்து போட்டிருந்தாங்க. 1 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு வேர்ல்டு வைடாக. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம்னா கூட ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது வந்து வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜு அவர்களுக்கு. இந்த மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.